லாஸ்ட் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ், மனித தேவைகளில் கடைசியான ஒரு தேவைக்கு நம்ம வர்றோம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான தேவை. உண்மையிலே சொல்லப்போனால் இப்படி நமக்கு ஒரு தேவை இருக்குதா அப்படின்றது பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த குறைவை குறித்து நாம் அதிகமாக புலம்புவது உண்டு. என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இமோஷனல் நீட்ஸ். ஒரு மனிதனுக்கு தேவையான உணர்ச்சியின் தளத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிங்களேன், நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 13. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். என்ன சொல்லுது வசனம்? மனோ துக்கத்தினாலே. துக்கம் என்பது என்னது? இட்ஸ் an emotion இல்லையா? துக்கம் என்பது ஒரு உணர்ச்சி. அந்த மனோ துக்கம் என்ன செய்ய முடியுமா? ஒரு மனுஷனுடைய ஆவியையே முறிச்சு போட்டுருமா. நல்லா கவனிங்க, ஆவி முறிஞ்சு போச்சுன்னா நோ ஹோப் அட் ஆல். ஆத்மாவில் பிரச்சனை வந்தால் கூட சரி செஞ்சிடலாம். ஆனால் ஆவியில் முறிவு வந்துருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? ஆவியில தான் தேவன் ஒரு மனிதனோடு கூட என்ன செய்கிறாரு? இடைப்படுகிறார். The spirit is part of God. தேவனுடைய ஆவிதான் நமக்குள்ள ஜீவ சுவாசமாய் மாறி ஊதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ரைட்டா? அப்போ அந்த ஆவியில் ஒரு முறிவு வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அதுக்கு மேலே ஹோப்பே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவியை முறிக்கத்தக்க வல்லமை உள்ளது தான் மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிற உணர்ச்சிகள். அப்போது இந்த உணர்ச்சிகளின் தளத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த உணர்ச்சியின் தளத்தில் நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு சந்திக்கப்படலைன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் there is some lack அப்படின்றதான் உண்மை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம உணர்ச்சியின் தளத்தில் அந்த இமோஷனல் நீட்ஸை மீட் பண்ணும்போது ஆண்டவர் அதே மகிமையின் அளவுக்குள் தான் பயன்படுத்துகிறார். வாசிங்களேன், எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்துட்டு அதுக்கப்புறம் 19 நடுவுல இருந்து நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இப்ப 19 அவர் தமது மகிமையின், அதுல இருந்து வாசிக்கலாம். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க, இந்த ரெண்டையும் சேர்த்து வாசித்தோம்னா எப்படி வருது? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல, உங்க ஆத்மாவுல வல்லமையாய் பலப்பட அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? இப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஆத்மாவின் தளத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அளவுகோலின்படி சந்திப்பார். எப்படி சந்திப்பார்? தம்முடைய ஆவியினாலே உங்களை உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படுத்துகிறதுனால சந்திப்பார். ஸோ அந்த உள்ளான மனுஷன்ல பலப்படுறதுக்கு எனக்கு என்ன தேவை? மனுஷனுக்கு ஒரு பிரைமரி நீட் அப்படின்னு சொன்னாக்கா த நீட் டு ஃபீல் லவ்ட். ஒரு மனுஷனுக்கு நான் நேசிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு இருந்தால்தான் அந்த மனுஷனால சர்வைவே பண்ண முடியும். வழங்குதா? என்னை யாரும் நேசிக்கலன்றதுனால தான் என்ன பண்ணுறாங்க? நேசிக்கலன்னு நினைக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அல்லது எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு ஓதி ஓதி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிறிஸ்தவ மக்களில் பாதி பேருக்கு அநாத மென்டாலிட்டி தான். எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் கைவிட்டுட்டா நான் ஒன்றும் இல்லாமல் போயிருவேன் ஆண்டவரே, நீர் மட்டும் இல்லாது இருந்தால் நான் இந்நேரத்துக்கு அழிஞ்சு போயிருப்பேன் ஆண்டவரே, என் துக்கத்தில் மடிஞ்சு. அவர் எங்கெங்க சொன்னார் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு? அவர் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் கொடுத்துருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஐ வில் பி வித் யூ. அவர் விட்டுட்டு போவேன் எங்கேயும் நம்மளை மிரட்டவே இல்லை. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு உறுதி தான் கொடுத்துருக்கிறார். நீ என்ன வேணா சொல்லு, நான் உன் கூட தான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா சபையே? அவர் நம்மளை விட்டு போவேன்னு சொல்லு. உங்க அநாத மென்டாலிட்டியை விட்டு முதல்ல வெளியில வாங்க. அன்பு மனுஷனுக்கு தேவை என்று நான் சொல்லும்போது ஒரு எச்சரிக்கை நான் கொடுத்துட்றேன். அந்த அன்பை நீங்க மனுஷனிடத்துல தேட போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி டிசப்பாயிண்டட். ஃபுல் ஸ்டாப். ரைட்? நான் உறுதியா இன்னைக்கு எழுதி தரேன், யாருக்கு வேணா எழுதி தரேன். நீங்க உங்க ஆத்மாவில் இருக்கிற தேவை, உங்க இமோஷனல் நீட், த நீட் டு ஃபீல் லவ்ட்,
நான் நேசிக்கப்பட்டவன், நான் நேசிக்கப்பட்டவள் என்ற அந்த உணர்ச்சி சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நீங்க ஒரு மனுஷனிடத்தில் அதை தேட தீர்மானித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக 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 you will be disappointed. You can have the best husband, உங்களுக்கு மிக சிறந்த உலகத்திலே நம்பர் 1 வைஃப் உங்களுக்கு இருக்கலாம், நம்பர் 1 ஹஸ்பண்ட் இருக்கலாம், நம்பர் 1 ஃபாதர் இருக்கலாம், நம்பர் 1 மதர் இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட அந்த அன்பை தேடினீங்கன்னா நீங்க டிசப்பாயிண்ட் தான் ஆக போறீங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த அன்பு என்பது சரீரத்தின் தேவை அல்ல, அது ஆத்துமாவின் தேவையா இருக்கிறது. உள்ள பார்க்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு தேவையா அது இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த தேவையை போய் ஒரு மனுஷியை பூர்த்தி செய்ய சொன்னா எப்படிங்க பூர்த்தி செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். விளங்குதா? அவங்களால என்ன பண்ண முடியாது. உங்க ஆத்துமாவுக்குள்ள போய் அந்த ஆத்துமாவில் இருக்கிற உங்களுடைய தேவையை அவர்களால் திருப்தி செய்ய முடியாது. விளங்குதா? அந்த அன்பை கொடுத்து உங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. There is only one person who can fulfill that need, which is God himself. ஸோ நல்லா கவனிங்க, மனுஷனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறதுனால தேவனுடைய அன்பை மட்டும்தான் நம்ம தேடணும். இப்போ தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அப்போ நான் உட்காந்து டெய்லி ஆண்டவரே என்ன நேசிங், ஆண்டவரே என்ன நேசிங், ஆண்டவரே ஜெபம் பண்ணுமா? இமோஷனல் நீட்ஸை மீட் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய என்ன நேசிங் அப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்கணுமா? நீங்க அவரை அறியாம இருந்தப்போவே, பாவியா இருந்தப்போவே நேசித்தார் என்றால் இப்பொழுது உங்களை நேசிக்காமலையா இருக்கிறாரு? நேசிக்கிறாருங்க. அப்ப நான் என்னத்தை தான் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் ஜெபம் பண்ணோம். அந்த அன்பு என் மேல் வைக்கப்பட்டிருந்தும் பல நேரத்துல அந்த அன்பை நான் உணராது இருக்கிறேன். பவுல் சொல்றத பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும். ரைட்? எபிஷியன்ஸ் சாப்டர் 3 verses 17 to 19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஏன் சாத்தான் தடை பண்றான்னா, நீங்கள் அவருடைய அன்பிலே வேரூன்றினால் என்ன செஞ்சிருவீங்க? நிலை பெற்று விடுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைக்க முடியாது உங்களை இங்கிட்ட அங்கிட்டு எவ்வளோ போட்டு புல்டோசர் போட்டு தள்ளினாலும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? கிறிஸ்துவின் அன்பில் வேரூண்டிட்டதுனால அந்த அன்பு உங்களை அசைய விடாது. ரைட்? யூ வில் நாட் பி ஷேக்கன். அதனால பிசாசு உங்களை அந்த அன்பை உணர விடாமல் தடுக்கணும்னு நினைப்பான். ரைட்? தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்தது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். சரி, இதை தான் கொண்டு போய் முடிக்கிறாரு. என்னன்னு முடிக்கிறாரு? வேண்டிக் கொள்கிறேன் முடிக்கிறார். ரைட்? ஆனா இங்க அவர் சொல்றது என்னையா எழுதுறீங்க அப்படின்னு கொஞ்சம் தோணுது இல்ல? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள். அது எப்படி அறிவுக்கு எட்டாதுன்னு சொல்றீங்க? அப்புறம் எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? நல்லா கவனிங்க. பவுல் எழுதும்போது அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் அறிவாற்றலால் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்றதான் தெளிவா சொல்றாரு. ரைட்டா? அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அனுபவிக்கிறதினாலே அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விளங்குதா? அதை அறிந்து கொள்வது என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? நான் அனுபவிக்கிறேன், அந்த அன்பை நான் அனுபவிக்கிறதுனால அந்த அன்பு என்னன்றது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. விளங்குதா? இப்போ அந்த அன்பை அனுபவிக்கிறோம்னா உண்மையிலே சொல்ல போனா 100% நம்ம இன்னமும் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கல. ரைட்? நான் எப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். வாசிக்கலாம். அடுத்து அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த அன்பை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்றதான் நம்முடைய ஜெபமாக இருக்க போகிறது. விளங்கிட்டீங்களா? பிளெஸ்ஸிங்கை சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஜெபம் என்ன? இப்போ இந்த பாயிண்ட்ல என்னுடைய உள்ளான மனுஷன்ல என்னுடைய இமோஷனல் நீட் என்னது? என்னுடைய உணர்ச்சியின் தளத்தில் எனக்கு இருக்கிற தேவை என்ன? நேசிக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே நேசிக்கப்பட்டிருக்கிறேன். யாரால நேசிக்கப்பட்டிருக்கேன்? மனுஷரால் அல்ல, என்னை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தரால் நேசிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் இன்னமும் அந்த நேசத்தை என்ன செய்யல? அதை நான்
ஆழம், உயரம், நீளம், அகலம், இதை நான் இன்னும் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரே. அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. ரைட்? ஒரே நாளில் நடக்காது. நல்லா கவனிங்க, ஒரே நாளில் நடக்காது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்பை அறிகிறதுல நீங்கள் எவ்வளவு பெருகுகிறவர்களாக இருக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உறுதியானவர்களாய் மாறுவீர்கள். இப்போ ஏன் நான் இந்த ஜெபத்தை ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19 கடைசி பகுதி திரும்ப வாசிக்கலாம் நம்ம. the last part of 19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். போதும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மட்டுமல்ல, அடுத்தது என்ன சொல்லுது? தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நீங்கள் நிறையப்பட. அந்த அன்பை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படுவீங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றது வசனம்? தேவனுடைய அன்பை நீங்கள் எவ்வளவு அதிகமாய் அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய பரிபூர்ணத்தினால், ஏதோ பரிபூர்ணத்தினால அல்ல, என்ன சொல்லுது? சகல பரிபூர்ணத்தினாலும். ரைட்? இப்போ நான் நேற்று உட்காந்து தேடினேன், ஆண்டவரே இந்த சகல பரிபூர்ணத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வசனம் இருக்குதா, ஏதாச்சும் வார்த்தை இருக்கா? சகல பரிபூர்ணம்னு சொல்லிவிட்டீங்க, என்ன அந்த சகல பரிபூர்ணம்? தேடினேன் என்ன திருப்திப்படுத்துகிற மாதிரி எந்த வசனமும் கிடைக்கல. கடைசியில் நான் ஒன்று செஞ்சேன், கையை தூக்கி சொல்லிட்டேன், ஆண்டவரே அந்த பரிபூர்ணம் என்னன்னு தெரியாது, ஆனால் அது என்னவா இருந்தாலும் எனக்கு வேணும் ஆண்டவரே. அவ்வளோதான். ஹல்லேலூயா. புரிஞ்சதா உங்களுக்கு? அந்த பரிபூர்ணம் என்னன்றது உங்கள் வசனத்தில் விலைக்கு நீங்கள் சொல்லலை. என்ன பரிபூர்ணமாக இருந்தாலும் அது உங்ககிட்ட இருந்து வந்தால் எனக்கு வேணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து கெட்டது எதுவும் வராது இல்லையா? சகல நிறைவும் தான் நம்ம தேவனிடத்தில் இருக்கிறது. எல்லா நன்மைகளின் ஊற்றா இருக்கிற அவரிடத்திலிருந்து எனக்கு ஒன்று கிடைச்சா எனக்கு அது வேணும். இதை நீங்க கேட்க தேவையில்ல. என்ன கேட்கணும்? நீங்க ஒண்ணு தான் கேட்கணும், ஆண்டவரே அன்பை அறிந்து கொள்ள செய்யுங்க. இங்க அந்த பரிபூர்ணம் அப்படின்ற வேர்ட் வந்து சகல பரிபூர்ணம் என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தை வந்து பிளெரோமா என்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் filled to the brim, அதாவது அந்த விளிம்பு வரைக்கும் அது நிரம்பி இருக்குது, இனிமேல் அதுல நிரப்புறதுக்கு இடமே கிடையாது. there is no more place to receive anything new. அந்த அளவுக்கு உள்ள ஒரு நிறைவை குறித்து அது பேசுகிறது. அப்போ நான் என்ன அர்த்தம்? அந்த நிறைவு என் வாழ்க்கையில இருந்தா நான் முழங்கால் போட்டு ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்கு இருந்தா போதும், ஆண்டவரே எல்லாம் எனக்கு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அன்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த அன்பை அறிந்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த அன்பு ஏற்கனவே உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், நம்ம 1008 பிரசங்கம் இயேசுவின் அன்பை குறித்து கேட்கலாம். அறிவாற்றலால் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க உட்கார்ந்து இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு 1008 பேர் பிரசங்கம் பண்ணாலும் you will not receive the love of Christ. என்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரே அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளும்படியாக செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களோ, அன்னைக்கு அந்த அன்பு உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும், உணர ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். உங்க ஸ்பிரிச்சுவல் லெவலே ஒரு புது லெவலுக்கு போயிடும். தாங்க 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 தாங்கன்னு கேட்க மாட்டீங்க. நன்றி நன்றி, இருக்கு இருக்கு இருக்கு, போத ஆண்டவரே, இதுக்கு மேல ஊத்துனீங்கன்னா கீழே தான் ஆண்டவரே வளைஞ்சு ஓடும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட் இஸ் தி லவ் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு உங்களை குறைவுல வைக்காதுங்க, உங்களை சகல நிறைவுக்குள்ளும் கொண்டாந்துரும். அது உள்ள வந்துருச்சுன்னா வல்லமையா நீங்க உள்ளான மனுஷன்ல பலன் பெற்றுருவீங்களாம். உங்க உள்ளான மனுஷன் பலன் பெற்றுட்டா உங்க லைஃப்ல இருக்கிற மையம் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறது எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க மனித அன்பை தேடி போனால் பல நேரத்தில் தேடி ஓடுவோம், அவங்க நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. ஆனா நீங்க தேவ அன்பை தேடினா என்ன நடக்கும்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், Revelation chapter 3 verse 9. இதோ
யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ரைட். இப்போ அங்க என்ன சொல்லுது? உன்மேல் நான் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி யாருக்கு செய்வேன்? சாத்தானுடைய கூட்டத்தாருக்கே செய்வார்னா உங்களை சுத்தி சாதாரண மனுஷனா இருந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணவனெல்லாம் கொண்டு வர மாட்டாரா என்ன? வழங்குதா? உனக்கு முன்பதாக வந்து பணிந்து அப்படின்னு உடனே என்னை வந்து வணங்குவான், அதெல்லாம் வேணாம். வணக்கத்தை பெற்றுக்கொண்டீங்கனாலே லூசிஃபருக்கு ஒத்த பாவத்துக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் வேணாம் நமக்கு. ஒன்னே ஒன்று, அவன் வந்து பார்க்கணும். அவன் ரிஜெக்ட் பண்ணான், அவன் ரிஜெக்ட் பண்ணதை ஆண்டவர் தூக்கி மார்பில் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தா போதும் என் வாழ்க்கைன்னு சொல்லுங்க. விளங்குதா? ஸோ தட் அவனும் அறிந்து கொள்ளட்டும் இப்படிப்பட்ட ஒரு அன்பு கொடுக்குற தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பை அவனும் வாஞ்சிக்கட்டும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷருடைய அன்புக்கு பின்னாடி தேடி ஓட மாட்டீங்க, மனுஷர் உங்களை தேடி ஓடி வருவாங்க. மனுஷ அன்பை தேடி ஓடினீங்கன்னா அவமானம், நிந்த, வெக்கம் எல்லாம் வரும். ரைட்? அந்த அவமானத்தை கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். ரைட்? நான் சொல்ல போகிற அடுத்த 2 ஆத்மாவின் தேவைகள் வந்து ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? அதற்குரிய கிரயத்தை செலுத்தி கிறிஸ்து நமக்காக அதை ஏற்கனவே நிறைவு பண்ணிட்டார். அதனால அதை கேட்டுட்டே இருக்க தேவையில்லை. ஆண்டவரே இதை தாங்க, இதை தாங்க, இதை தாங்கன்னு அந்த நீடுக்காக ப்ரேயர் பண்ண தேவையில்லை. என்ன ஜெபிக்கணும்னா, நீங்கள் கொடுத்துருக்கிறத நான் சுதந்திரிக்கணும் அப்படின்னு மட்டும் நான் ஜெபம் பண்ணோம். ரைட்? என்னது அது? இந்த பாடுகள் எல்லாம் எதற்காக அனுபவிச்சார்? வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஓகே, உபத்திரவம் கஷ்டம் வந்தா இருக்கிறதும் போகத்தான் செய்யுமே தவிர யாரும் பூர்ண அடைய போறது இல்லை. கரெக்டா? ஆனா இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுது? அவர் அடைந்த அந்த அவமானத்தினால அவர் என்ன செய்தாராம்? பூரணப்பட்டாராம். எப்படி பூரணப்பட்டார் அப்படின்னா, நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க போறோம். பிலிப்பியன்ஸ் 2:6. எஸ். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப என்ன சொல்லுது? எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாராம்? சிலுவையின் மரண பரியந்தம். மரண பரியந்தம் என்று சொல்லிட்டு பவுல் திரும்ப என்ன சொல்றாரு? அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த மரணம் தான் உச்சக்கட்ட அவமானம் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய ரூபமாயிருந்தார். தேவனுக்கு சாவு என்பது உண்டா? தேவன் மரிப்பாரா? தேவனுக்கு மரணம் என்ன என்பது தெரியுமா? மரணம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. விளங்குதா? டெத் இஸ் நாட் பார்ட் ஆஃப் காட். ஆனா அந்த மரணம் என்ன என்பதே தெரியாத ஒருவர், ஜீவனின் அதிபதியா இருக்கிறவர், ஜீவனாலே நிரப்பப்பட்டிருக்கிறவர், தம்மை தாமே மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் எப்படிப்பட்ட மரணம்? சாதாரண ஒரு மரணம் அல்ல, சிலுவையின் மரணத்திற்கு, சாபகரமான ஒரு மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? இப்ப அந்த அவமானம் அடைஞ்சதுனால பூர்ணப்பட்டாரா? அது எப்படி? அதுக்கு தான் ரகசியம் பின்னாடியே சொல்றாரு பிலிப்பியர் 2ல பவுல். வாசிக்கலாமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து அவரை பரிபூர்ணப்படுத்தினார். அல்லேலூயா.
அவருடைய பாடுகள் தான் அந்த பரிபூர்ணத்திற்கு காரணமாக இருந்தது. அவர் பாடுகளினாலே பரிபூர்ணப்பட்டார்னு வாசித்த உடனே நம்ம என்னமோ பாடுகள் தான் பரிபூர்ணம் அப்படின்னு நிறைய பேர் பாடுகளே உபத்திரவங்களே பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்க பாடுகள், உங்க அவமானம் தான் உங்களுடைய மகிமைக்கு அடித்தளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கிறதுலே கொடூரமான பயங்கரமான அவமானத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைஞ்சிட்டார். நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் அவமானப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அவமானத்துக்கு பக்கத்தில் தூக்கி வைங்க, உங்கள் அவமானம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அப்போது அவமானத்திற்குரிய கிரயத்தை அவர் செலுத்திட்டார். அவ்வளோ அவமானப்பட்டார். எதுக்காக அப்படின்னா அவர் அடைஞ்ச அந்த மகிமையில் நீங்களும் நானும் பங்கடைய வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, அந்த மகிமை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு சொல்றாரு. 1 பேதுரு 4:14, 1 Peter 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். சரி, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நாங்க பாக்கியவான்கள். இப்ப என்ன சொல்லுது அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு நான் வரப்போறேன். நீங்கள் பாக்கியவான்கள், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ரைட்? இப்ப இது 2 சென்டென்ஸை மட்டும் சேர்ந்து வாசிக்கும் போது என்ன புரியுது உங்களுக்குள்ள? என்ன புரியுதுன்னா, என்னை தூஷிக்கிறவன், என்னை நிந்திக்கிறவன்லாம் என்ன நிந்திக்கல, என்ன தூஷிக்கல, எனக்குள்ள இருக்கிற மகிமையின் ஆவியானவரை பார்த்து அவன் தூஷணத்தை பேசுறான். வழங்குதா? ஏன் பேசுறான்? அவனுக்கு பொறுக்கல. அவனுக்கு சொல்லுங்க, அவனுக்கு பொறுக்கல. ஏன்னா என் மேல யார் இருக்கா? மகிமையின் ஆவியானவர் இருக்கிறார் உங்கள் மேல. ஹல்லேலூயா. The spirit of glory rests upon you. Hallelujah. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமேல எவன் உங்களை தூஷிச்சாலும் கவலைப்படவே மாட்டீங்க. லார்ட், லிசன் லார்ட், உங்களை தான் தூஷிக்கிறாங்க, என்ன தூஷிக்கல. நான் என்ன, என்கிட்ட இருந்து உங்க மகிமை ஆவியானவரை எடுத்துட்டா நான் மண்ணு, என்ன தூஷிச்சா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளால இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற மகிமையின் ஆவியானவரால தான் நம்மளை மனுஷர் தூஷிக்கிறாங்க, நம்மளை அவதூறாய் பேசுகிறார்கள், நமக்கு விரோதமாய் நாவை அவர்கள் திறந்து பேசுகிறதுக்கு காரணமே எனக்குள்ள இருக்கிற மகிமையான ஆவியானவர் தான். ரைட்? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லிபரேஷன். அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. என்னையா பேசுறான்? அவரை தானே பேசுறான், அவர் தானே பார்த்துக்கணும், பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் அவமானப்பட்டார் நீங்கள் மகிமை அடைவதற்கு. நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். ஆண்டவரே, அந்த மகிமை எனக்கு தாங்க, இன்னைக்கு எனக்குள்ள அந்த மகிமை வரட்டும் ஆண்டவரே, அந்த மகிமை என் மேல தங்கட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. விளங்குதா? ஓகே, இன்னொன்னு சொல்லிடுறேன், அதோடு கூட சேர்ந்து பொறுமைக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அவமானப்பட்டேன், நாளைக்கே மகிமை பெற்று உயர்த்திட்டார் ஆண்டவர்ன்ற கதை யாருடைய சரித்திரத்துலையும் கிடையாதுங்க. விளங்குதா? வாசிங்களேன். ஏசாயா 49:23. ஏசாயா 49:23. ஐசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். என்ன சொல்றாரு? எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். ரைட்டா? இப்ப அங்க வாசித்த உடனே கொஞ்சம் பெருமை வந்துருச்சுல. கால் கீழே வந்து விழுந்து என் கால் தூசியை நக்குவார்கள். ரைட்? உங்க தலையில கையை வச்சு தொட்டு சொல்லுங்க, மானே மகளே, துள்ளாத, ரொம்ப துள்ளாத. ஒன்னால இல்லை, ஒன்னா அவங்க பணிந்து கொள்ள வரல, உன் கால் தூசியை நக்க வரல, உனக்குள்ள இருக்கிற மகிமையின் ஆவியானவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. தயவு செய்து தேவன் நம்முடைய அவமானத்தை மகிமையா மாற்றும் போது நம்ம ஒருபோதும் பெருமை கொண்டுறக்கூடாது. அந்த பெருமை மனுஷனை கொல்லுங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே ரொம்ப பெருமையா பேசாதீங்க ப்ளீஸ். ஏன் தெரியுமா? இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள் இருக்கிற மகிமையின் ஆவியானவரால் தான் அது நடக்குது. இப்போ என்ன நடக்குதான் சொல்றாரு? எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை,
வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவங்க பேசினாங்க, நம்ம எவ்வளோ பேசணும், நம்மளை திரும்ப பேசல, நம்மளை ஒன்றும் பண்ணல, இவங்க பேசாமல் இருந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாரு, எங்கேயோ தூக்கிட்டார் ஆண்டவர் அவங்கள. நம்ம ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறோன்னு அறிந்து உங்களுக்கு முன்னாடி வந்து பணிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒரு தேவை. இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஊண்டை அவர் சந்திச்சார் தன் வாழ்க்கையில். என்ன தெரியுமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். Matthew chapter 27 verse 46. 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சரி, எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பிதாவை எப்படி கூப்பிட்டாரு? எப்போ பார்த்தாலும் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, தேவனே. நான் ஐ ஹவ் சர்ச் த ஹோல் நியூ டெஸ்ட்மெண்ட், ரைட்? எங்கேயுமே இயேசு கிறிஸ்து தேவனை தேவன் என்று அழைத்ததில்லை, அப்பா பிதாவே என்று மாத்திரம் தான் அழைக்கிறார். ஒரே இடத்துல தேவனே என்று சொல்லுகிறார்னா எங்கன்னா சிலுவையில். இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்தில் மட்டும்தான் அவர் என்ன செய்கிறார்னா, தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கழுவிட்டீர். ஏன் பிதான்னு கூப்பிடலைங்க? உங்க பாவமும் என் பாவமும் அவர் தலையில ஏத்தின உடனே பிதாவோடு இருக்கிற உறவு முறிக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிதா கைவிட்டுட்டாரு. ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்கிறார் என்று சொன்னால், தகப்பன் அவரை கைவிட்டதுனால தான் அவர் வந்து கேட்கிறாரு. விளங்குதா? அந்த ரிலேஷன்ஷிப்பை கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே, ரைட்? என்னாச்சு? இப்போ தள்ளப்பட்டார், கைவிடப்பட்டார். எதுக்காக? அந்த ஒரே நொடி பொழுதுல நீங்களும் நானும் அந்த குமாரன் குமாரத்தி என்ற ஸ்தானத்திற்குள் வருவதற்காக அவர் கைவிடப்பட்டார். வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5-6. Ephesians chapter 1 verses 5 to 6. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சரி, நல்லா கவனிங்க. இப்ப அந்த ஒரு நொடி பொழுதுல சிலுவையில ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிற அந்த நொடியில நீங்களும் நானும் அந்த குமாரன் குமாரத்தி என்ற ஸ்தானத்துக்குள்ள வந்துட்டோம், ரைட்? ஆனால் இயேசு கிறிஸ்து நிரந்தரமாய் கைவிடப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா நிரந்தரமாய் கைவிடப்படவில்லை. கரெக்டா? வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் 4 பவுல் எழுதுகிறார். கரெக்ட் தானே? ரைட்? இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ உயிரோடு கூட எழுப்பி இவர் என் குமாரன் என்று தேவன் திரும்பவும் என்ன செஞ்சிட்டாரு? நிரூபிச்சிட்டார். அப்படி நிரூபிச்சு குமாரனை மறுபடியும் குமாரன் என்று நிலை நிறுத்தும் போது நம்மளை வெளியில தள்ளிட்டாரா? போ, என் குமாரன் இல்லாத நேரத்தில் உன்னை உள்ள கொண்டாந்தேன், இப்போ நீ எனக்கு வேணாம், நீ வெளியில போயிரு அப்படின்னு சொன்னாரா? என்ன செஞ்சாரு? நம்மளை குமாரனுக்குள்ளேயும் குமாரனை நமக்குள்ளேயும் வச்சு நம்மளையும் சுவிகார புத்திரரா மாத்திட்டாரு. அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, பிரியமானவருக்குள், in the beloved, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்களும் நானும் வைக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசு நமக்குள் வைக்கப்பட்டார். அதான் நடந்து போச்சு. அப்புறம் நாங்க எதுக்கு எங்களை குமாரர் குமாரத்திகளாய் மாற்றும் என்று ஜெபிக்கவா வேணும்னு நீங்க கேட்கலாம். குமாரர் குமாரத்திகளை ஆக்குங்கன்னு ஜெபம் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே ஆக்கிட்டாரு. ஆனா முக்கியமான உனக்கு ஜெபம் பண்ணும். ஏன் குமாரன் குமாரத்தி ஆக்கினார்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்களும் நானும் சாதாரண ஏதோ தத்தெழுத்த பிள்ளை வீட்டில் ஓரமாக உட்காந்துக்கோ, நான் போடுற பிச்சை மாதிரி போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காருன்னு எடுத்துட்டு வந்தாரா? இல்லை. என்ன சொல்லுது? சுவிகார புத்திரர் ஆகும்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அதே சுதந்திரம் உனக்கும் இருக்கிறது என்று சொல்லி நம்மை தமக்குள் அழைத்து வந்தார். ரைட்? அந்த சுதந்திரம் என்ன? நான் அடிக்கடி சொல்வது இதுதான், your inheritance is what God has destined you for. உங்களை எதற்காக தேவன் முன்னறிந்து முன்குறித்திருக்கிறாரோ அதுதான் உங்கள் சுதந்திரம். ரைட்டா? கிறிஸ்து இயேசு திரும்ப திரும்ப சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தேன், பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தேன், என் சித்தம் அல்ல அவர் சித்தத்தை செய்ய வந்தேன்.
அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க சுதந்திரம் அதுக்குள்ளதான் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சுதந்திரத்துல இளைப்பாறுதல் இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆத்மாவுக்கு மிகப்பெரிய தேவை என்னங்க? உங்க உணர்ச்சிகள்ல ரொம்ப அதிகமா உங்களுக்கு என்ன தேவை? ஒண்ணு தேவனுடைய அன்பு, ரைட், அவருடைய மகிமை. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு இளைப்பாறுதல் உள்ளத்துக்குள்ள வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆத்மாவின் தேவைகளை சந்திங்க. என் உணர்ச்சி பூர்வமான தேவைகளை சந்திங்கன்னு கேட்கும்போது என்ன கேட்க போறீங்க? உங்க அன்பை அறிந்து கொள்ள செய்யுங்க ஆண்டவரே. உங்க மகிமைக்காக நான் பொறுமையோடு கூட என் வாழ்க்கையில அது வெளிப்படும்படியாக காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூன்றாவதாக நீங்கள் கேட்க போகிறது, என்ன சுதந்திரத்துக்குள்ள கொண்டாந்துருங்க ஆண்டவரே. இந்த வசனம் சொல்லுது, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இதை செய்கிறாராம். ரைட், திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தையை. தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அவருடைய கிருபையின் மகிமைக்கு எப்படி புகழ்ச்சி வரும்னா, நீங்களும் நானும் நம்முடைய சுதந்திரத்துல நிலைநாட்டப்பட்டாதான் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி வரும். எப்படி சொல்லுங்க பாப்போம்? அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு நீங்களும் நானும் ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என் கைபலன் அல்ல, என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, என் தாளந்துகள் அல்ல, அவர் கிருபை தான் என்னை கொண்டாந்தாங்க நிலைநிறுத்துது. மனுஷர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வாசிங்க ஏசாயா 60:14. ஐசாயா சாப்டர் 60 verse 14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள். ஒரு காலத்துல எவெல்லாம் உங்களை தள்ளப்பட்டவள் என்று சொன்னானோ, சொன்னாங்கல்ல, you know why people reject you? ஏன் ஜனங்கள் உங்களை தள்ளுறாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கும். உங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு காரணம் ஏதாகிலும் ஒன்று இருக்கும். அந்த காரணத்தை ஒரு பேர்ல போட்டுடலாம். ரைட்டா? அவர் சொல்றாரு, உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டார்கள். இருக்கா வசனம்? ரைட்டா? ஏதோ ஒரு காரணத்தை போட்டு உங்களுக்கு ஒரு பேரை கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தள்ளின அவர்களே ஒரு நாள் வந்து உன் காலடி, திரும்ப பாருங்களேன், காலடியில பணிந்து நீங்களும் நானும் என்னங்க காலடியில வந்து பணிறதுக்கு? அந்த மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்மளை கொண்டாந்து சுதந்திரத்துல நம்மளை நிலைநிறுத்துகிறபடினால அவர்கள் வந்து பணிந்து என்ன சொல்வார்களாம்? நீ கர்த்தருடைய நகரம் என்றும் அவருடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லி உன்னை அழைப்பார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது இந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசன செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட்? தயவுசெய்து விட்டுறாதீங்க. இன்னைக்குல இருந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ண போறீங்க? ஆத்மாவின் தேவைகள், என்னுடைய உணர்ச்சி பூர்வமான எமோஷனல் நீட்ஸை மீட் பண்ணுங்க ஆண்டவரே. என்ன மீட் பண்ணுங்க? எனக்கு உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யுங்க. ரெண்டாவதாக என்ன வேணும்? அந்த மகிமை, நான் அவமானப்பட்டேன் பாருங்க, அந்த அவமானத்துக்கெல்லாம் மகிமை வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள என்ன பொறுமையோட காத்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. மூன்றாவதாக நீங்கள் கேட்கிறீர்கள், என் சுதந்திரத்திற்குள் என்னை கொண்டு வந்து என்னை இளைப்பாற பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணீங்கன்னா உள்ளான மனுஷன்ல நீங்க அசைக்க முடியாத பர்வதமா மாறி விடுவீங்க. ஹல்லேலூயா. என்ன வந்து மோதினாலும் சரி, நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தருக்குள் நிலை நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு ஆவிக்குரிய தேவைகளை, என் ஆத்மாவின் தளத்திலான தேவைகளை, சரீர பிரகாரமான தேவைகளை, என் சிந்தையில், என் மனதின் தளத்தில், என் இன்டலெக்ட்ல தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து என்னை பூரண நிறைவுள்ளவளாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நிறைவு, எப்படிப்பட்ட நிறைவு? பிதாவினுடைய சகல நிறைவு. கையை உயர்த்தி 2 நிமிஷம் நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டால் கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர் ஃபார் ஸ்பீக்கிங் டு மீ. என்னோடு கூட நீர் பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுவதற்கு என் தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த அன்பை அறிந்து கொள்ள செய்யுங்கப்பா, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள செய்யுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் எல்லாம் மகிமை
பொறுமையாய் மாறுவதற்கு நான் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரிமலமா ஷக்கரபலபர துரனமலவா கரபா ரேபஹந்துரனமா ஷிகரபலவா துரனமரவா கலமரபரவா ரேமஹலமந்துரனமா சந்தரனமா ஷிகரபலபரபரவா. நன்றி 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 ஆண்டவரே. சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வந்து நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த இளைப்பாறுதலை நான் என் வாழ்க்கையில அனுபவிக்க எனக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென்.